இது என்னது? பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எனக்கும் தெரியல. இத வீட்டுக்கு கொண்டு போலாம். அப்பா கிட்ட கொண்டு போய் என்னன்னு கேட்டோம்னா அவர் இது என்னன்னு கண்டிப்பா சொல்லுவாரு. என்ன சொல்ற? சரி, எடுத்துட்டு போலாம். கான், உன் கையில என்ன வச்சிருக்க? வித்தியாசமா இருக்கு. அப்பா இது என்னதுப்பா? இது என்னன்னு தெரியலையேப்பா. இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லையே. சரி சரி, எல்லாரும் சாப்பிடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. என்னுடைய பங்கை யாரும் சாப்பிட்டீங்க? நீங்க முன்னாடியே சாப்பிட்டுருப்பீங்க. என்னங்க இது? வர வர சாப்பிட்டது கூட உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியலையா? மோசமாயிட்டீங்க. என்னது, நான் முன்னாடியே சாப்பிட்டேனா? தொட்டாச்சின்னு உண்மையை சொல்லு. நீதானே என் பங்கை எடுத்து சாப்பிட்ட? நான் எடுக்கல. அப்பா, தொட்டாச்சி நிச்சயமா உங்க பங்கு எடுத்திருக்க மாட்டான். ஆமாங்க, அவன் நம்ம முன்னாடி தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் எப்படி எடுத்து சாப்பிடுவான்? அவனை தப்பா நினைக்காதீங்க. உன்னை தப்பா நினைச்சிருக்கு. என்ன மன்னிச்சிரு தொட்டாச்சி. என்னுடைய பங்கு எங்க போச்சுன்னு நாம சீக்கிரம் தேடி பார்க்கலாம். உங்க பங்கு இங்க எங்கேயும் இல்லைங்க. என்னங்க என் பங்கையும் காணோம். என்னது, உன்னோட பங்கையும் காணுமா? நீங்க தானே என்னோட பங்கு எடுத்து சாப்பிட்டீங்க. நான் எப்படி எடுப்பேன்? நீதான் உன் பங்கை சாப்பிட்டுருப்ப. என் பங்கையும் எடுத்து சாப்பிட்டுட்டு இப்ப இவ்வளவு தைரியமா பேசுறீங்களா? என்னை விட்டு நிச்சயமா நான் எடுக்கல. அப்படின்னா என் பங்க நிச்சயமா டோட்டாச்சனும் கானும் தான் எடுத்திருப்பாங்க. அங்க பாருங்க. சீக்கிரமா சொல்லுங்க. அம்மா, அப்பா, சண்டை போடுறத நிறுத்துங்க. என்னோட பத்திரமா வச்சிருக்கு. இருக்கிறதே 4 முடி, அதையும் முடிச்சு இருக்கிறேன். நாலு அங்க பாருங்க. நீங்க யார சொல்ற டோட்டாச்சே? நீங்க நாங்க தானே இருக்கோம். இங்க எங்களை தவிர யாரும் இல்ல. அப்ப நீ தான் எல்லாத்தையும் எடுத்தியா? நான் சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க. ஒழுங்கா போயிடு. Oh!
பாத்துருச்சு ஓடுங்க. ஏதோ பூ மாதிரி இருக்க. அப்படின்னா உனக்கு ஆபத்து இல்லைன்னு அர்த்தம். ரொம்ப நன்றி டாட்டாச்சி. இந்த யுகத்திலேயே இப்படிப்பட்ட பூக்களை நான் இப்பதான் முதல் தடவையா பாக்குறேன். இத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்ல? இருக்கா இல்லையா ஏதாவது ஒன்ன சொல்லு. ஆமாங்க. சாப்பிடு சாப்பிடு நல்லா சாப்பிடு. அப்படி போடு. நான் போக வேண்டிய இடத்துக்கு இப்பவே போக போறேன். என்ன எதுக்காக கீழே தள்ளுற? நான் உன் கூட வர்றதுக்கு நேரம் இன்னும் வரலையா? ஏன் இப்படி தள்ளி விட்டு போற? சொன்னா கேளு நில்லு. நான் என் உடம்புக்குள்ளேயே திரும்ப போக போறேன். போயிட்டேன். யானையே இதோ வந்துட்டேன். உன்னை வேட்டையாடாம விட மாட்டேன். யாராவது என்னை காப்பாத்துங்க. யாராவது என்னை காப்பாத்துங்க. என்ன விஷயம்? ஏன் இந்த மாதிரி கத்திக்கிட்டே இருக்கீங்க? நான் இந்த யானையை பிடிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இந்த யானை என்னடா என்ன புடிச்சிட்டு விட மாட்டேன். உனக்கு தெரியலையா? வந்து என்ன உதவி செய்யுங்க. நான் பயிர வளர்க்க ஆழமா தோண்ட போறேன். என்ன சத்தம் இது? ஒன்னாலதான் அந்த யானையை எங்களால பிடிக்க முடியாம போச்சு. என்னோட கோதுமை பயிர் நாசமாயிடுச்சு. முதல்ல அதுக்கு பதில சொல்லு. என்னது கோதுமையா? கோதுமையா? இந்த இடம் முழுக்க நான் கோதுமை பயிர்களை நிரப்பி வச்சிருக்கேன். என்னாச்சு? அது நல்லா விளைஞ்ச கோதுமை. உங்களுக்கு கோதுமையோட மகத்துவத்தை பத்தி தெரியுமா? இல்ல எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு எப்படி தெரியும்? இவருக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அப்பா இங்கே சண்டைப்படாதீங்க. நீங்க இத வச்சு என்ன பண்ணுவீங்க? இத வச்சு அருமையான சாப்பாடெல்லாம் தயார் பண்ணலாம். வாங்க காட்டுறேன். வாங்க வாங்க. நாம அவர் கூட போலாமா? போலாம் போலாம். நம்ம சாப்பாடை விட இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு நான் பார்க்கணும். கோதுமையை நல்லா உருண்டை பிடிச்சி அதை ஒரு குச்சியால சொருவி நல்லா சுட்டு சாப்பிடணும். இதை இவ்வளவு சுலபமா சாப்பிடலாமா? ஆமா ஆமா, நான் ஏற்கனவே அதை நல்லா சுட்டு வச்சிருக்கேன். சாப்பிடுங்க. அருமையா இருக்கு. ஆமாங்க, ருசியா முடிச்சிருக்கு. அப்படியா? பறவைங்க வந்துருச்சே.
உங்களால என் கோதுமையிலிருந்து ஒண்ணு கூட எடுக்க முடியாது. உங்களுக்கு இது தேவைப்படும் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நன்றி. அச்சக்கே நாம் சாம்பை எனக்கே திருப்பி அனுப்பிச்சிருச்சுங்க. வேட்டையாடுவோம். சரிப்பா. அற்புதமா அம்புட்ட. நான் என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு இன்னைக்குதான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நானும் உங்களை மாதிரி அம்பு எறிய கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால நானும் ஒரு வேடமா மாற போறேன். அதே மாதிரி நாமளும் வேட்டையாடுறதை விட்டுட்டு இப்படி ருசியா சமைச்சு சாப்பிடலாங்க. இந்த ருசியான கோதுமையை பயிரிட்டு சாப்பிடலாம். இது ரொம்ப ருசியா இருக்குங்க, நல்லா இருக்கு. சரி, உன் விருப்பப்படியே விவசாயம் பண்ணலாம். அப்பா, என்ன நடக்க போகுதோ? விவசாயம் பண்றதுக்கு நிலத்தை தோண்டி பதப்படுத்தி ஆகணும். இவருக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. பேசாம நாமளே தோணலாம். ஆச்சுக்கு என்ன இது இப்படி சத்தம் வருது? என்னது? யாராவது காப்பாத்துங்க. முதல்ல பள்ளம் தோண்டணும், அப்புறம் விதைய போடணும். இந்த மாதிரி எனக்கு இதை சாப்பிடணும் போல இருக்கு. எனக்கு கொஞ்சம் சாப்பிடலாமா? சாப்பிடலாம். என்ன செய்றீங்க? இது அதே யானைதான். இப்ப வரமாட்டேன். அதால நாம இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி பெரிய மிருகங்களை வேட்டையாடுறது ரொம்ப கஷ்டம். இனிமே என்னால விவசாயம் பண்ண முடியாது. ஆமாங்க, நமக்கு இந்த விவசாயம் எல்லாம் ஒத்து வராதுங்க. என்னாலயே முடியலமா. இனிமே என்னால வேட்டையாட முடியாது. விவசாயமே போதும் எனக்கு. நாங்களும் பழையபடி வேட்டையாடலாம் நினைக்கிறோம். இக்கரைக்கு அக்கறை பச்சை. உங்க விதையை யாரால மாத்த முடியும்? சரி, வாங்க வீட்டுக்கு போகலாம். இப்பதான் சந்தோஷமா இருக்கு. விவசாயத்தால மட்டும்தான் மனித இனத்தையே காப்பாற்ற முடியும். நட்சத்திர இளவரசி இங்க வந்தாங்க. இந்த நட்சத்திரங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணணும்னு நீ எப்பவாவது யோசிச்சிருக்கியா? அதுக்கும் நம்மள மாதிரி அப்பா அம்மாலாம் இருப்பாங்கல்ல. தொட்டாச்சி, அங்க பாரு, அங்க ஒரு மனுஷன் வில்ல அம்ப வச்சுட்டு நிக்கிற மாதிரியே இருக்கு. அப்புறம் இங்க ஒரு மர்மத்தோட பெரிய உருவம் தெரியுது. இங்க ஒரு பெரிய நட்சத்திரம் இருக்கு. அது பக்கத்துல இருக்க எல்லா நட்சத்திரத்தையும் சாப்பிடுது. அது கீழே விழுந்துருச்சு. போய் பார்க்கலாம். சீக்கிரம் போய் பார்க்கலாம். இது மண்ணுக்குள்ள புதைஞ்சிருச்சு. ஆனா இது எப்படி கீழே விழுந்ததுன்னு தெரியலையே. இது என்ன இடம்? அதுக்கு பிரச்சனை போல இருக்கு. வா, போய் உதவி பண்ணலாம். முதல்ல தள்ளி நில்லுங்க. என்கிட்ட வராதீங்க.
ஏமாத்திட்டீங்க. என்ன காப்பாத்தணும்னு யார் நினைச்சது? அத முதல்ல நான் ஆனா இப்ப உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. உங்களுக்கு என் கஷ்டம் எல்லாம் எங்க புரிய போகுது? நீங்க ஒரு சாதாரண மனுஷங்க தானே. மொத்த நட்சத்திர கூட்டத்தையும் வழி நடத்துற பெண்மணினா நான் ரொம்ப அழகா இருக்கிறதுனால எல்லாருக்கும் என்ன பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்கு. இருந்தாலும் என்னோட பிரஜைகளுக்கு நான் ரொம்ப நல்லதுதான் செய்ய விரும்புறேன். இவங்க சொல்ற ஒண்ணும் புரியல. எனக்குண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி சொல்லுவீங்க? வானத்துல இருக்கிற எந்த நட்சத்திரத்துக்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க, நான் யாருன்னு அது சொல்லும். நான் நட்சத்திர உலகத்தோட இளவரசி. நான் நட்சத்திர உலகத்தோட இளவரசி. நான் தாங்கோன் கற்காலத்தை சேர்ந்த குட்டி பையன். உங்க ரெண்டு பேரை பத்தி நான் கேட்கவே இல்லை. எனக்கு அது தேவையில்லை. இவங்க ஏன் இப்படி பேசுறாங்க? நான் சீக்கிரமா வானத்துக்கு போய் ஆகணும், இல்லைனா எல்லாமே கெட்டு போயிடும். மேல சீக்கிரமா போ, இந்த முறையாவது போயிடு. என்னால மேல போக முடியல. என்னால மேல போக முடியல. நான் மேல போகணும். உங்க உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதெல்லாம் என்னால முடியாது. ஆனா நான் உடனடியா இப்ப வானத்துக்கு போய் ஆகணும். குட்டி பையா, நீ உன்னோட நண்பனும் ஒழுங்கா என்ன அந்த மலை மேல தூக்கிட்டு போய் விடுங்க. உங்களை மலை மேல தூக்கிட்டு போக எங்களால முடியாது. நீங்க என்ன தூக்கிட்டு போகலன்னா நான் நட்சத்திர மழையா பொழிஞ்சு உங்களை பழி வாங்குவேன். சரி சரி கூட்டிட்டு போறோம். போதும் என்னை இறக்கி விடுங்க. நான் இங்க இருந்து வானத்துக்கு போயிடுவேன். நீங்க போய் உங்க வேலைகளை பாருங்க. இங்கிருந்து நான் என்னோட நட்சத்திர உலகத்துக்கு போறேன். திரும்ப நான் கீழே வரவே மாட்டேன். அம்மா வந்துடாதீங்க. நான் ஏன் மறுபடியும் பூமியில விழுந்தேன்? நான் என்ன பண்ணுவேன்? நான் இங்கிட்டு திருப்பி போகலன்னா நான் இந்த பூமி ஆள வேண்டியதா இருக்கும். குட்டி பையா, நீ உடனே உன்னோட நண்பனை கூட்டிக்கிட்டு இங்க வா. இல்ல நட்சத்திர மழை பொழியும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு தெரியும்ல. ஏய், சொன்னது புரியல? உங்களுக்கு தான் சொல்றேன், இங்க வாங்க. எங்களால வர முடியாது. என் பேச்சு நீங்க கேட்கல. இப்ப பாருங்க, நட்சத்திர மழையை நான் வர வைக்கிறேன். இங்க பாருங்க, நான் இந்த மொத்த கிரகத்தையும் என்னோட அடிமைகளா மாத்துறதுக்கு விரும்புறேன். ஆனா நீங்க இல்லாம வானமே சோகமா இருக்கு. நீங்க திரும்பி போயிடுங்களா? ஆமா, நான் நட்சத்திர இளவரசி. நான் அங்கதான் இருக்கணும். எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க நிஜமாவே இளவரசியா இல்ல ஏமாத்துறீங்களா? என்ன இது சரிப்பட்டு வராது. நான் ஏதாவது செஞ்சே ஆகணும். இவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. நான் மின்னுனாதான் இவங்க என்ன நம்புவாங்க. எங்க என்னோட மின்னும் நட்சத்திரங்கள்? என் மின்னும் நட்சத்திரங்கள் கீழே விழுந்துருச்சு. போய் அதை தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வாங்க. நாங்க எடுத்துட்டு வரணுமா? இப்ப நீங்க போய் எடுத்துட்டு வரீங்களா இல்ல நட்சத்திர மழையை பொழிய வைக்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நாங்களே போய் தேடி கண்டுபிடிக்கிறோம். வா டட்டாச்சின் போலாம். போகலாம். என்ன பத்தி நீங்க என்ன நினைச்சீங்க? டட்டாச்சின், எனக்கு அந்த இளவரசிய சுத்தமா பிடிக்கல. எனக்குண்டா அந்த மின்னுற நட்சத்திரங்களை எங்கன்னு போய் தேடுறது? சத்தம் வருது. யாரும் பயப்பட வேண்டாம். எங்களை உங்க இளவரசி தான் இங்க அனுப்பி வச்சாங்க. இவ்வளவு நேரமா நாங்க உங்களை தான் தேடிட்டு இருந்தோம். மறுபடியும் அந்த இளவரசி கிட்ட போக வேண்டாம். அவங்க கிட்ட போறதுக்காக ஏன் அழறீங்க? எங்க இளவரசி ரொம்ப ரொம்ப கோபக்காரங்க. அவங்க எதுக்கு எடுத்தாலும் திட்டுக்கிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு அவங்களை பிடிக்காது. அவங்க நடவடிக்கை எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. உங்க கஷ்டம் எங்களுக்கும் புரியுது. எனக்குண்டா இப்ப என்ன பண்றது? நீ சொல்லு. அவங்க நம்மள நிம்மதியாவே விட மாட்டாங்களே. ஒரு யோசனை. உங்க எல்லாரையும் எடுத்து நாங்க சூரிய ஒளியில போட்டுட்டா நீங்க சுலபமா தப்பிச்சிடலாம்ல. என்ன சொல்றீங்க? எப்படி பண்ண போறீன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அவங்க ரெண்டு பேரும் இன்னும் என்ன பண்றாங்கன்னு தெரியலையே. அவங்க அங்கதான் இருக்காங்களா? உங்களை தண்ணியில போட்டா உங்களால சுலபமா சூரிய ஒளியை சந்திக்க முடியும்.
என்ன பண்றீங்க? என்னை ஏமாத்த முடியாது. உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். என்னையா ஏமாத்துறீங்க? இன்னும் நான் சும்மா விட போறதில்ல. இங்கே நீ வந்துட்டியா? இனிமே நீ என்கிட்ட தப்பிக்க முடியாது. ஒழுங்கு மரியாதையா என் கூட வந்துடு. என்னை விட்டு நான் வரமாட்டேன். இதை மன்னிச்சிடுங்க. அந்த வெள்வீரன் இளவரசனை கூட்டிட்டு போகதான் இங்க வந்திருக்கான் போல இருக்குல்ல. ஆமா, நல்ல வேளை அவரால நாம தப்பிச்சோம். பேசுற கிளியால பெரிய தொல்லையா இருக்கு. நீக்கோ பெரிய பேரழகி. நீக்கோ பெரிய பேரழகி. இந்த கிளி பேசுது. இது ரொம்ப அழகா பேசுதுல்ல. அது மட்டும் இல்லாம இது உண்மையாதான் பேசும். என் பேரு கான். உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? அதான் சொன்னல கான்னு. அதான் சொன்னேன்ல டான்னு. பேரு கான். இந்த கானுக்கு ஒண்ணுமே தெரியல. அது சொல்றதே தான் திரும்ப சொல்லும். என்னது? ஆமா, உனக்கு ஒண்ணும் தெரியல. இந்த கிளி ரொம்ப அதிகமா பேசுது. நீக்கோ ஒரு பேரழகி. நீக்கோ ஒரு பேரழகி. சரி சரி, நீ உண்மையதான் சொல்ற. இந்த கான் உனக்கு நிறைய கெட்ட வார்த்தைகளை சொல்லி கொடுப்பா. அவன் கூட ரொம்ப சேராத. என்னது? ஆமாங்க, நான் வெளியூர் போறேன். நான் போயிட்டு திரும்பி வர வரைக்கும் என்னோட கிளியை நீதான் பத்திரமா பாத்துக்கணும். அப்புறம் அவன் நிறைய தண்ணி குடிப்பா. அடிக்கடி அவனுக்கு தண்ணி கூட நான் சொன்னதுல ஞாபகம் இருக்கட்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், பறந்து போகாம பாத்துக்கோ. துணியை நல்லா துவைக்கணும். நல்ல வெள்ளையா துவைக்கணும். எனக்கு இப்படி சுத்தமா துவைக்கதான் பிடிக்கும். துணி துவைக்கும் போது இருக்காத்து அடிக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. இந்த மாதிரி நேரத்துல இப்படியே இருக்கிறது. ஆஹா, தேன் என் கைகளை மென்மையாக்கும். அது வறண்டு போகாம பாத்துக்கும். தேன் இருந்தாதான் எனக்கு எல்லாம் சரியா வரும். எனக்கு தேன்னா ரொம்ப பிடிக்கும். கர்நாடகத்து பெண்களும் தேனோட மகிமையை நல்லா புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தணும். அதான் என் ஆசை. ஆமா, தேனே. யாரு பேசுனது? இப்ப யாரு பேசுனாங்க தெரியலையே. ஆச்சரியமா இருக்கு. காந்தானா இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? ரொம்ப குளிரா இருக்கு. இந்த குளிர்ல நான் எங்க இருந்து வெளியே போறது? இந்த குளிருக்கு பயந்த எல்லா மிருகங்களும் வீட்டுக்குள்ளேயே இருக்குமா? அதுகளை நான் எப்படி முடிப்பேன்? வீட்டுக்கு போனா பொண்டாட்டி எதுவுமே கொண்டு வரலையான்னு கேட்பா. அவ சாப்பாடு போட மாட்டா. அவளுக்கு எப்படி சமாதானம் சொல்றதுன்னு ஒன்னும் புரியல. உங்க மனைவியை பார்த்தா பயப்படுவீங்களா? எனக்கு என்ன சத்தம் அது? வித்தியாசமா இருக்கு. எங்கது? யாரு? நீ பேசுற இப்படி ஒரு பறவையை வாழ்நாள்ல பார்த்ததே கிடையாது. இத சுலபமா பிடிக்கலான்னு தோணுது. அங்க பாரு, உன்னை யாரோ கூப்பிடுறாங்க. அப்பாவோட குரல் மாதிரி இருக்க. வா போலாம். வேண்டாம் 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 வேண்டாம். என்ன பண்றீங்க? என்ன பண்றது? ஒரு வழியா பிடிச்சிட்டோம். அப்பா உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. ஒண்ணும் ஆகலையே. ஒன்னும் ஆகலையா? என்னால எந்திரிக்கவே முடியல. ஓஹோ, இது பீக்கோச்சானோட பறவையா? ஆமா, இது காலையில வரைக்கும் இங்கதான் இருக்கும். என்னது? இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். முதல்ல இதை வீட்டை விட்டு வெளியே துரத்துங்க. ஆமா, கூட்டிட்டு போய் வெளியே விட்டுரு. இது பேசுது. என்னது? இது பேசுற பறவைமா? இது பேசும். ரொம்ப புத்திசாலியா இருக்குங்க. ரொம்ப புத்திசாலி. இது ஒண்ணு புத்திசாலி பறவை கிடையாது. ரொம்ப தொல்லை புடிச்ச பறவை. என் பொண்டாட்டியை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. அப்படின்னு இவர் வெளியே இருக்கும்போது சொல்லிட்டு இருக்காரு. என் பொண்டாட்டியை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. என்னமா ஆச்சு? வித்தியாசமா இருக்கு. என்ன இப்படி பயமுறுத்தாங்க? அப்புறம் அவன் என்ன கொடுமைப்படுத்துவான்னு சொன்னாரு. அவனோட வாய போடு. நான் உங்களை கொடுமை இல்ல 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 இல்ல. நான் அப்படி சொல்லவே இல்லை சொல்லவே இல்லை சொல்லவே இல்லை சொல்லவே இல்லை. அப்படின்னா நீங்க இப்படிதான் என்ன பத்தி தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்களா? தேனே தேனே, அருமையான தேனே. என்னது தேனா? இவங்க தேனை சாப்பிட்டாங்க. அப்படின்னா நீ தேனை சாப்பிட்டியா? அதுவும் எனக்கு தெரியாம சாப்பிட்டிருக்கியா? சொல்லு. சூரிய அஸ்தமனம் பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. ஆமா, பனிக்காலத்துல சூரியனா?
கோபால எப்பவும் தொல்லதான். அது ஏன்னா அவ எப்பவும் தன்னை பத்தி பெருமையா நினைக்கிறா. அவ எப்பவும் எங்களை மிரட்டிட்டே இருக்கா. ஆமா. திமிரு பிடிச்சவ மிரட்டிக்கிட்டே இருக்கா. இப்ப ஒரு பேரு அது எங்க போச்சுன்னே தெரியல. இப்ப மட்டும் அது என் கையில கிடைச்சது, அது கதைய முடிச்சிருவேன். அவரு ரொம்ப திமிரு பிடிச்சவன். அவ இருந்தா இப்போ எல்லாருக்கும் சொல்லுதா. அந்த கிளி முன்னாடி எல்லா உண்மையும் பேசிட்டோம். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. எனக்கும் தெரியல. வாயை விட்டு மாட்டிக்கிட்டீங்களா? இதுக்கு மேலேயே இது கூட போராட முடியாது. முதல் வேலையை இந்த பீகோ கிட்ட திருப்பி கொடுக்கணும். ஆமா, திருப்பி கொடுக்கணும். ஆமா 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 ஆமா. என்னோட கிளிய பத்திரமா பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றியெல்லாம் எதுக்கு பீக்கோ, வேண்டாம். ஆமா செல்லக்குட்டி, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஆமா, நீ இதுக்கு வரதும் தப்பா கத்து கொடுத்தியா? இல்ல அப்படியெல்லாம் எதுவும் சொல்லி கொடுக்கல. ஆமா தானே தட்டாச்சி? ஆமா ஆமா. சரி, இப்போ நீ என்கிட்ட ஏதாவது பேசி பார்க்கலாம். பீக்கோ இருந்தவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? சாப்பிடு. பீக்கோ ஒரு பேரழகி. இதுக்கு முன்னாடி இது வேற எதுவும் என்கிட்ட சொல்ல வந்த மாதிரி இருந்துச்சு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. வாழைப்பழம் கொடுங்க. கொடுத்த போச்சு. தீந்து போச்சு. அதுக்குள்ள தீர்ந்து போச்சா? பீக்கோ ரொம்ப திமிரு பிடிச்சவன். அவளால எப்பவுமே சொல்லதா. எனக்கு அப்பவே தெரியும் இதெல்லாம் நீதான் பண்ணிருப்பேன்னு. பீக்கோ எப்பவும் மிரட்டிக்கிட்டே இருப்பா. அவளால எப்பவும் சொல்லதா. இப்ப உங்க ரெண்டு பேரையும் நான் என்ன பண்ண போறேன்னு பாத்துட்டே இருங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். தொட்டாச்சி, அநியாயத்துக்கு வெயில் அடிக்குதுல்ல. ஆமா ஆமா. என்ன வெயில் தாங்க முடியலப்பா. என்னாலயே தாங்க முடியல. நமக்கு இப்போ வேற எந்த இடத்துல இருந்தும் தண்ணி கிடைக்காதா? கிடைக்காது. இங்க ஒரு அழகான மரமும் குளமும் இருந்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். அந்த மரத்துல இருந்து குளு குளுன்னு காத்து வீசினா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா ஆமா. அந்த தண்ணி சிலு சிலுன்னு அப்படியே தக தகன்னு மின்னும். ஆமா. ஆனா அப்படி ஒண்ணு நிஜமாவே இருக்காதுல்ல. என்ன சொல்ற? எழுந்துரு. உனக்கு என்ன ஆச்சு? தண்ணி கிடைக்கல. வெயில் வேற இவ்வளவு அதிகமா இருக்கு. அங்க பாரு. நீ எதையோ காட்டுற. ஆனா நான் இப்ப இருக்க நிலைமையில கண்ணும் தெரியல, காதும் கேட்கல. அப்படியா? அது பாக்குறதுக்கு மரம் மாதிரியே இருக்கு. பக்கத்துல தண்ணியும் இருக்கு. தண்ணி கிடைச்சிருச்சு. போகாதே. வெறும் கற்பனைதான். இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? நீயே சொல்லு. இப்ப என்ன பண்ணலாம் தொட்டாச்சி? தெரியலையே. தொட்டாச்சி, இத பார்த்து மறுபடியும் நீ ஏமாந்துடாத. இதுவும் வெறும் கற்பனையா தான் இருக்கும். நீங்க நினைக்கிறது ரொம்ப தப்பு. இது உண்மையான தண்ணி தான். நீங்க பாத்தீங்களா? இந்த தண்ணியை குடிக்க விரும்புறீங்களா? ஆஹா, தண்ணி கிடைச்சிருச்சு. என்னால
உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் குடிக்கிற தண்ணியை நீங்க குடிக்க முயற்சி பண்ணிருப்பீங்க. நீங்க யாரும் இந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். நீங்க பேசுறது ரொம்ப தப்பு. எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்தா ஒண்ணும் குறைஞ்சிட மாட்டீங்க. எனக்கே புத்திமதி சொல்றீங்களா உங்களை? அவர் சரியான சுயநலக்காரரா இருக்காரு. எப்படியாவது அவரை ஏமாத்தி அந்த தண்ணியை குடிக்கணும். ஆமா, குடிக்கணும். இந்நேரம் இது தண்ணிக்குள்ள போயிருக்கும். குடிக்கலாம். இப்ப அவர்கிட்ட மாட்டிக்காத மாதிரி தண்ணி குடிக்க முயற்சி பண்ணணும். அம்மா அம்மா